ஹாய் ஆல். ஸோ நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த நோபல் பிரைஸ் வந்து எந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து 1901. ஓகேங்களா, 1901 வந்து இந்த நோபல் பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நோபல் பிரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எல்லா நோபல் பிரைஸுமே வந்து அதாவது என்னன்னா டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்க்கு தராங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பிசியாலஜி ஆர் மெடிசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து பீஸ். இப்போ இந்த பிசியாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மெடிசன், சாரி பிசியாலஜி ஆர் மெடிசன், அதுக்கப்புறம் லிட்ரேச்சர், இது எல்லாமே வந்து யார் எந்த கண்ட்ரி வந்து தராங்க அப்படின்னாக்கா ஸ்வீடன் தான் தராங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பீஸ் பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, நோபல் பீஸ் பிரைஸ், இது வந்து எந்த கண்ட்ரி தராங்க அப்படின்னா நார்வே தராங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நார்வே தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பீஸ் பிரைஸ் தராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசியாலஜி அண்ட் மெடிசன், அதுக்கப்புறம் லிட்ரேச்சர், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்வீடன் தராங்க. இதோட செரோமனி வந்து எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்வீடனோடது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டாக்ஹோம்ல நடக்கும். அதுக்கப்புறம் இந்த நார்வே ஓடுது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓஸ்லோல நடக்கும். ஓகேங்களா, இதுதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த நோபல் பிரைஸோட ஸ்டோரி. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்தியால இருந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்தியன் யாரு வந்து இந்த நோபல் பிரைஸ் வாங்கினாங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்த இயர் வாங்கினாரு அப்படின்னா 1913. ஓகேங்களா, எதுக்காக வாங்கினார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா லிட்ரேச்சருக்காக வாங்கியிருக்காரு. அவரோட சாங் ஒண்ணு கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு சாங். ஆமா, சரிங்களா, இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கிறார் போலுக்கு. ஆக்சுவலி இந்த லிட்ரேச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் தான் நான் யூரோப்பியன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் அண்ட் த ஃபர்ஸ்ட் ஏஷியன் டு பி அவார்டட் த பிரைஸ். ஓகேங்களா, அவர் வாங்கின அந்த டைம்ல. ஓகேங்களா, ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸோட கதை. ஸோ இந்த இயர், சரிங்களா, இந்த இயர் வந்து யாரெல்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். சரிங்களா, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து யாரை பத்தி பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜான் கிளார்கே. இந்த மனுஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஊருக்காரர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. சரிங்களா, இவர் வந்து பிரிட்டன். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, ஜான் கிளார்கே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் ஹெச் தேவ்ராட், அதுக்கப்புறம் ஜான் எம் மார்டினஸ். ஓகேங்களா, இவங்க 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரே விஷயத்துக்காக தான் பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அண்ட் எனர்ஜி குவான்டிசேஷன் இஸ் அன் எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஓகேங்களா, இது வந்து மேபி பிசிக்ஸ் புரிஞ்சவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சரிங்களா, எனக்கு சத்தியமா புரியல. ஸோ வந்து இந்த விஷயத்துக்காக தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க 3 பேருமே இந்த ஒரு ரிசர்ச்ல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதை சக்சஸ் பண்ணதுனால பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஜான் கிளார்கே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரிட்டன்காரரு. ஓகேங்களா, ஸோ யூகே காரரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க மைக்கேல் ஹெச் தேவ்ரேட். ஓகேங்களா, இதுக்கெல்லாம் ஆக்சுவலி என்னன்னா ஏதாவது ஒரு கோட் வேர்டு மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. சரிங்களா, அந்த மாதிரி வச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் மைண்ட்ல நிற்கும். சரியா, ஸோ மைக்கேல் ஹெச் தேவ்ரேட் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரெஞ்சு. ஓகேங்களா, இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரான்ஸ்காரர். சரிங்களா, மைக்கேல் ஹெச் தேவ்ரேட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா சேம் ஒரே விஷயத்துக்கு தான் இவங்க இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜான் எம் மார்டினஸ், இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா யுஎஸ்ஏ. ஓகேங்களா, இருந்தாலும் பாத்தீங்கன்னா அமெரிக்காக்காரங்க. சரியா, இப்போ மொத்தமா வந்து 3 பேர் இருக்கிறாங்க நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ். சரிங்களா, ஜான் கிளார்கே, அதுக்கப்புறம் மைக்கேல் ஹெச் தேவ்ரேட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜான் எம் மார்டினஸ். ஓகேங்களா, அப்போ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு ஜான், 2 ஜான், அப்போ 2 ஜான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மைக்கேல் இருக்கிறாரு. ஓகேங்களா, ஸோ அது வந்து ஏதாவது கோட் வேர்ட் மாதிரி யூஸ் பண்ணி, அதாவது இந்த மாதிரி அவார்டெல்லாம் வரப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா டிஸ்கஸ் பண்ணி படிக்கணும். சரிங்களா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 டைம் வந்து அந்த விஷயத்த 2 பேரும் கேட்டு தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்காது, நல்ல மைண்ட். சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இவங்க வந்து எந்த விஷயத்துக்காக
அவார்டு வாங்கினாங்க. ஓகேங்களா, அவர் எந்த கண்ட்ரி சேர்ந்தவர், அவ்வளவுதான். இதை தாண்டில கொஸ்டின் எதுவும் கேட்க மாட்டாங்க. சரிங்களா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து சுசுமோ கிட்டகவா. ஓகேங்களா, சுசுமோ கிட்டகவா அப்படின்னு சொல்றாங்க. சரியா. ஸோ இந்த சுசுமோ கிட்டகவா பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த பேர் இந்த சுசுமோ இந்த டொக்கோமோ இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாலே அவங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஊரா இருப்பாங்க அப்படின்னா நீங்க கெஸ் பண்ண மாதிரியே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜப்பான்கார். ஓகேங்களா. சுசுமோ கிட்டகவா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா கிட்டக்க வந்துருவாரு. அவர் பேர் என்ன அப்படின்னாக்கா சுசுமோ கிட்டகவா. ஓகேவா. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து இந்த நோபல் பிரைஸ் இன் கெமிஸ்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா. இவங்க எல்லாருமே 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல வந்து உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. இந்த பிசிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரே விஷயம் தான், டிஸ்கவரி ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அண்ட் எனர்ஜி குவான்டிசேஷன் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டா. நீங்க 3 பேருமே அதுக்கு தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கெமிஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க். 3 பேருமே அந்த ஒரு விஷயத்துக்கு தான். 3 பேருமே சேம் ஒரே விஷயத்துக்கு தான். சரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரிச்சர்ட் ராபின்சன். ஓகேங்களா. இந்த ரிச்சர்ட் ராபின்சன் பாத்தீங்க அப்படின்னா எந்த கண்ட்ரினா ஆஸ்திரேலியாக்காரர். ஓகேங்களா. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஸ்திரேலியாக்காரர். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா உமர் எம் யாகி. உமர் பாய் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரியா தான் இருப்பாரா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஜோர்தான். ஓகேங்களா, ஜோர்தானியன் அமெரிக்கன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஜோர்தானியன் அமெரிக்கன். ஓகேங்களா, அவரோட ஓன் தாய்நாடு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜோர்தான். ஜோர்தான்ல பாத்தீங்கன்னா இந்த ஹமாஸ் எல்லாம் சொல்றாங்க ஒரு போர் நடந்துட்டு பாத்தீங்களா, அது பக்கத்துல தான் இருக்குது, எஜிப்து பக்கத்துல இருக்குது. சரிங்களா. ஜோர்தான் இதோட கேபிட்டல் பாத்தீங்க அப்படின்னாக்கா அம்மன். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து ஜோர்தானியன் அமெரிக்கன். ஸோ ஒமர் எம் யாகி, ரிச்சர்ட் ராபின்சன், அதுக்கப்புறம் சுசுமு கிட்டகவா. ஓகேங்களா. ஸோ இவங்க 3 பேர் தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கோடு வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரிச்சர்ட் ராபின்சன் இருக்கிறாரு, உமர் எம் யாகி, அதுக்கப்புறம் சுசுமு கிட்டகவா. அந்த சுசுமு கிட்டகவா கண்டிப்பா மறக்காது. ஓகேங்களா. கெமிஸ்ட்ரிக்கு சுசுமு கிட்டகவா. ஸோ இதுல இந்த ரிச்சர்ட் ராபின்சன் உமர் எம் யாகி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லா படிச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு பாதி பேரு, இதுல இல்லைன்னா யாகி, இல்ல அப்படின்னாக்கா உமர், இதுல வந்து ரிச்சர்ட்சன், அதுக்கப்புறம் இந்த ராப்சன் ஏதாவது ஒண்ணு. இந்த மாதிரி ஆஃப் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கீங்க. என்ன ஆகும்னா அவன் இந்த ரிச்சர்ட் ராப்சன் அப்படின்னு ஒண்ணு கேட்பான், அதுக்கப்புறம் இமானுவேல் ராப்சன் கேட்பான், அதுக்கப்புறம் வேற ஏதாவது கண்டுமேனிக்கு அவனுக்கு தோன்ற ஒரு பேரை வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஆஃப் தெரியுமோ அந்த ஆஃப் மட்டும் வச்சுட்டு ஒரு 3 ஆப்ஷன் பேலன்ஸ் ஏதாவது ஒரு பேர் வச்சா இருக்கும். அப்புறம் அந்த ஆப்ஷனை மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இங்க கிட்டகவாகும். கிட்டகவாங்கிறத வச்சுட்டு சுசுமோ கிட்டகவான்னு சொல்லுவான், சூசு கிட்டகவான்னு சொல்லுவான், இல்ல வேற ஏதாவது ஒரு கிட்டகவான்னு சொல்லுவான். சரிங்களா. ஸோ அப்போ வந்து நீங்க இது படிக்க போறது இந்த ஒரு 9-10 பேர் தான். சரிங்களா. ஸோ அதை வந்து நல்லா மைண்ட்ல கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த கெமிஸ்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரைஸ் இன் பிசியாலஜி அண்ட் மெடிசன். ஸோ இந்த வீடியோவோட முழு நோக்கமே என்ன அப்படின்னாக்கா இவங்களுக்கு கண்ட்ரிஸ் தெரிஞ்சுக்கிறது தான். சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இவர் பங்களா பிரங்க். ஓகேங்களா, மேரி இ பிரங்கோ. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்த கண்ட்ரியுமே யூஎஸ்ஏ. ஓகேங்களா. இவங்க இந்த அமெரிக்காக்காரங்க. இவங்க எதுக்காக அப்படின்னாக்கா ஃபார் த டிஸ்கவரிஸ் இன் கன்சர்னிங் பெரிபெரல் இம்யூன் டாலரன்ஸ். ஓகேங்களா. இவங்க 3 பேருமே அதுதான், ஒரே விஷயத்துக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த இந்த 3 பேருக்கும் இது படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த 3 பேருக்கு இது படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது படிச்சுக்கோங்க. ஒண்ணு படிச்சீங்கன்னா போதும். சரிங்களா. அப்போ இது பிசியாலஜி அண்ட் மெடிசன் பாத்தீங்க அப்படின்னாக்கா மேரி பிரங்கோ. இவங்க வந்து யூஎஸ்ஏ காரங்க. எதுக்காக அப்படின்னாக்கா ஃபார் த டிஸ்கவரிஸ் கன்சர்னிங் பெரிபெரல் இம்யூன் டாலரன்ஸ். ஓகேங்களா. ஸோ இன்னொரு மனுஷன் யாரு அப்படின்னாக்கா ஃப்ரெட் ராம்ஸ்டைல். ஓகேங்களா. இவரும் பாத்தீங்க அப்படின்னாக்கா யூஎஸ்ஏ காரன். ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் ஈஸி தான். சரிங்களா. ஸோ 2 பேருமே யூஎஸ்ஏ. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னொருத்தர் இருக்கிறார் சைமன் சகாகுச்சி. ஓகேங்களா. ஸோ இதுவுமே நமக்கு பார்த்தோன்னுமே தெரிஞ்சிடும் கண்டிப்பா ஒரு எந்த ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான். ஓகேங்களா. சைமன் சகாகுச்சி. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜப்பான் கார். ஓகேங்களா. ஸோ சைமன் சகாகுச்சி, ஃப்ரெட் ராம்ஸ்டெல், மேரி ஃப்ரங்கோ ஃப்ரங்கோ. இவங்க 3 பேரும் பாத்தீங்க அப்படின்னா பிசியாலஜி ஆர் மெடிசன். ஓகேங்களா. அப்போ ஜப்பான்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஒரு மனுஷன் பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா சுசுமு கிட்டகவா. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கெமிஸ்ட்ரிக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் சைமன் சகாகுச்சி பாத்தீங்க அப்படின்னாக்கா பிசியாலஜி ஆர் மெடிசன். ஓகேங்களா. கிளியருங்களா. ஸோ நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னாக்கா நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர்.
ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து 1913 வந்து ரவீந்திரநாத் தாகூர் வாங்கினார் பார்த்தீங்களா, அந்த அவார்டை வந்து இந்த லாஸ்லோ கிராஸ்னா ஹொர்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வாங்கியிருக்காரு. சரிங்களா. இவர் எந்த கண்ட்ரி அப்படின்னாக்கா ஹங்கேரி. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து ஹங்கேரிக்காரர். சரிங்களா. ஸோ இவர் எதுக்காக வாங்கியிருக்காருன்னா ஃபார் இஸ் கம்பல்லிங் அண்ட் விஷனரி அவுரே தட், அது என்ன வேர்டுன்னு எனக்கு சத்தியமா புரியலைங்க. அது இந்த மிட்ஸ் ஆஃப் அப்போகாலிப்டிக் டெரர் ரீஅஃபர்ம்ஸ் த பவர் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்காக வாங்கியிருக்காரு. சரிங்களா. இது உட்காந்து ஒரு 5 நிமிஷம் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹங்கேரிக்காரு. இவரோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ஜஸ்ட் ஒரு 4 டைம் பார்த்தீங்கன்னா போதும், இது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ப்ரொனவுன்சியேஷன்ல வரலன்னு சொல்லி சங்கடப்படாதீங்க. இது பார்த்தீங்கனாலே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மரியா கொரினா மச்சாடோ. சரிங்களா. இந்த மரியா கொரினா மச்சாடோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாங்க. எதனால அப்படின்னாக்கா இந்த நோபல் பீஸ் பிரைஸ் வந்து யார் கேட்டிருந்தாரு, நம்ம ட்ரம்ப் கேட்டிருந்தாருங்களா. ஸோ அவர் கிடைக்கல. ஸோ அதனால இவங்க வாங்கினதுனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என் மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா. ஆக்சுவலி இவங்களுக்கு எதுக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா ஃபார் டயர்லெஸ் ஒர்க் ப்ரொமோட்டிங் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் வெனின்சுலா அண்ட் ஃபார் அர் ஸ்ட்ரகிள் டு அச்சீவ் ஜஸ்ட் அண்ட் பீஸ்ஃபுல் டிரான்சிஷன் ஃப்ரம் டிக்டேட்டர்ஷிப் டு டெமோக்ரஸி. ஓகேங்களா. ஸோ இந்த வெனின்சுலாவில் இருக்கிற கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய டிக்டேட்டர்ஷிப் இருந்திருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெமோக்ரஸியை வந்து மாற்றிருக்காங்களாமா, அதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இவங்க வந்து வெனின்சுலா. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கன்னா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. ஓகேங்களா. மரியா கொரினா மச்சாடோ. ஓகேங்களா. ஸோ இவங்க கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நல்ல ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நோபல் பிரைஸ். ஸோ இதுல இருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஓஐசிஎல் அசிஸ்டண்டோ இல்லை என்ஐசிஎல் ஏஓவோ அதுக்கப்புறம் எஸ்பிஐ கிளர்க்கு ஐபிபிஎஸ் கிளர்க்ல கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்களோட கண்ட்ரி கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா. ஸோ வந்து கண்ட்ரிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க 3 பேருமே வந்து பிரிச்சு படிக்காதீங்க. சரிங்களா. ஜான் கிளார்க்கே, மைக்கேல் டி தேவ்ரைட், அதுக்கப்புறம் ஜான் எம் மார்டினஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா 3 பேரையும் கம்பைன் பண்ணி படிங்க. ஓகேங்களா. பிரிச்சு படிச்சிடாதீங்க, புரியாது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். ஒரு 4 டைம் இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஓகேங்களா. ஓகேங்க. ஆல் தி பெஸ்ட்.